ஒரு பயணம் மேம், ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுவும் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸில் ரொம்ப அழகாக நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இதற்கு மேலேயும் நீங்கள் வந்து சூப்பராக கொண்டு போவீங்க. ஐ திங்க் இதெல்லாம் பெரியவர்களோட ஆசையாக தான் மேம் பார்க்குறோம். தோ இட்ஸ் லைக் லாஜிக், பிஸ்னஸ், ஸோ மெனி திங்ஸ் இன்வால்வ். உங்களுக்கு அவங்களோட ஆசை இருக்கிறதுனால தான் யூ ஆர் ரியலி க்ரோயிங் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. பெரியவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னால் எங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியால் எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு, ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. உங்களால் எங்களுக்கு நல்லது நடந்துச்சு அனு அப்படின்ற ஒரு சொல்ல, அந்த வார்த்தைகள் வந்து இட்ஸ் லைக் எங்களுக்கு எதுக்குமே அது சமமாகாது. ஸோ அந்த ஒரு ஐ கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் சோ மெனி எல்டர்ஸ். மோர் தேன் நாங்கள் இது வரைக்குமே ஒரு 5000 பேர் மேலே தாண்டி இருக்கோம் சீனியர் சிட்டிசன் நாங்கள். ஸோ இத்தனை பேரை பார்த்து எல்லாரோட பிளெஸிங்ஸ் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு க்ரோ ஆயிருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட் மேம். லாட்ஸ் ஆஃப் பவர் அண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கு மேலேயும் நீங்கள் வளருவீங்க. அந்த வளர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கும் வயசானா நாங்கள் கேரிசிக்கு வரும், ஆல்ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து வருவோம். ஸோ மேம் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி பார்க்குற பொழுது லைக் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரியவர்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல், அதாவது நமக்கு யாரையோ பெரியவங்களை உங்களுக்கு பிடிக்கல ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது வேற மேம். ஆனால் அவங்க அடித்து துன்புறுத்துகிற மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அது மனசை அப்படி பெரட்டி போடுது மேம். அது அந்த மாதிரி ஆட்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேபி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், பட் திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் மேம். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட ஹார்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது மேம்? எஸ் பிரியா, நான் நிறையா இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் வீடியோஸ்லாம் வந்துட்டு பெரியவங்களை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ஸோ இதெல்லாமே நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. லைக் ஐ பெக்யூங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து உங்களை வந்து நல்லபடியாக பார்த்து ஒரு கட்டத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் உங்களை வந்து என்னெல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி அவங்க லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து இந்த நிலைமைக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அந்த வரதான் போகிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும் எல்லாருமே வந்துட்டு. அண்ட் உங்களுக்கு இருக்க டென்ஷனை, உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தயவு செய்து இன்னொருத்தவங்ககிட்ட காட்டாதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பெரியவங்கள தயவு செய்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்கள பெரியவங்களை வந்து அடிக்கிற வீடியோஸ்லாம் தயவு செய்து நீங்கள் வீடியோ நல்லா எடுக்கிறீங்க, ஆனால் அதை போய் நீங்கள் தடுத்துருக்கலாமே. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஏன் தடுக்கல? நீங்கள் வந்து வீடியோஸ் எடுத்தால் நல்லா நீங்கள் ட்ரெண்ட் ஆகுறீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் போய் தடுத்து அவங்கள பெரியவங்களை காப்பாற்றிருக்கலாமே. அது வந்து இட்ஸ் வெரி பேடுங்க. அது வந்துட்டு ஸோ நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி தயவு செய்து பெரியவங்களை துன்புறுத்தாதீங்க. கரெக்ட் மேம். ஐ திங்க் இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மேம் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வேறு விதமாக லெட் அவுட் பண்ணலாமே தவிர பெரியவங்க மேலே உங்கள் கைகள் படும்படி எந்த விஷயமும் செய்யக்கூடாதுங்கிறத கேரிசி மூலயமா அனுப்ரீதா அவர்கள் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கேரிசியோட வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேரிசியோட 5 years ஜர்னி முடிச்சிட்டிங்க. இப்போ சொல்லுவாங்க மேம், ஒரு பிராண்ட் வளர்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் 5th year நீங்கள் மிட் ஜர்னியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த 5th year நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் ஃபீல் இருக்கா, இல்லைனா இன்னும் வளரணும், இன்னும் எக்ஸ்பான்ஷன், ஹாப்பி ஏஜிங் பற்றி சொன்னீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் சூப்பர். அதை தாண்டி என்ன மேம் யோசிச்சிருக்கீங்க? ஒரு ஃப்யூச்சர் விஷனாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேர்ல்டில் இருக்க எவ்ரி சீனியருமே வந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தாக மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம மென்டல் ஹெல்த்து, சோஷியல் வெல்பீயிங், அவங்களோட வந்து அவங்கள தேவைகள்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி தான் நான் வந்து நிறையா வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இதில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த இதுதான் என்னோட ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போகுது. ஸோ நிறையா வந்து பிளான்ஸ் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ரியலி ஸோ ஆசம். எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் அடுத்த கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது நம்ம அடுத்த திருப்பி மேமை வந்து நம்ம பேட்டி எடுப்போம், அவங்களோட வளர்ச்சி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் இது வந்து இன்னொன்று நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் மேம். இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க வீட்டில். அவங்க வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன் எல்லாம் அப்ராடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க, அனு எங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஆர்ட் பிடிக்கும், கிராஃப்ட் பிடிக்கும், அப்புறம் சில பேருக்கு வீவ் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்களுக்கு ஜென்ரலாக
வந்துட்டு ஒரு லேர்னிங் அண்ட் நியூ ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி ஒருத்தவங்க நியூவாக லேர்ன் பண்ணும்போது அவங்களோட நியூரல் பாத்வேன்னு சொல்லுவோம் பிரெயினில், அந்த நியூரல் பாத்வேலாம் வந்துட்டு அழகாக க்ரோ ஆகும். ஸோ இந்த க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து மெமரி பவர், காக்னிட்டிவ் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்துட்டு அவங்களுக்கு. ஸோ ஏஜில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் வந்து மெமரி பவர். என்ன இதை மறந்துடுறீங்க நீங்கள், மாத்திரை சாப்பிட மறந்துடுறீங்க. இல்லை, மெமரி பவர் ஜென்ரலி ஆமாம் டிமென்ஷியான்னு சொல்லுவோம் அது. ஸோ மெமரி பவர், அல்சீமர்ஸ்க்கும் டிமென்ஷியாக்கும் என்ன மேம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தோணுது? அல்சீமர்ஸ்ன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மெமரின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். மெமரி வந்து ஒன்லி அஃபெக்ட்ஸ் மெமரி தான். அல்சீமர்ஸ் வந்து ஹோல் பாடி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். லைக் அவங்களோட பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு சரி ப்ராப்பர் நடக்க முடியாது. இட் இஸ் அன்ட்ரீட்டடுங்க ஆக்சுவலி அல்சீமர்ஸ்ன்றது வந்து. அது வயசானதா வருமா மேம்? ஆமாம், ஓவர் த ஏஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீஜென்ரேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த டீஜென்ரேஷனை வந்துட்டு we can reduce, லைக் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரெயினை வந்து நீங்கள் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுடோக்கோ. ஸோ டெய்லியுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு 50 வயசு மேலே ஆச்சுன்னா ஒரு சுடோக்கோ வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் செய்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிப்ஸ் கொடுப்போம் நாங்கள். ஸோ அவங்கள வந்து மெயினாக ஹாப்பியாக வந்து அவங்க ஏஜ் ஆகணும். ஸோ அதான் எங்களோட மெயின் விஷனே வந்துட்டு. ஓகே. ஸோ திஸ் ஹவ் வி ஒர்க். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடும் போது நாங்கள் போய் அவங்கள பேசிக்காக அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி பண்ணலாம் நாங்கள் சொல்லும் போது அவங்க தனியாக எங்களை கூப்பிடுவாங்க. ஒய்ஃப் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க, ஹஸ்பண்ட் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா ஒய்ஃப் வந்து அனு ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கோ டு திஸ் பிளேஸ், இங்கே போகணுன்னு ரொம்ப அதிக ஆசையாக இருக்குது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் வந்து ஃபிசிக்கலாக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் என்னாலையும் முடியும், நானும் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் நாங்கள் வந்து நிறைய பேரை வந்து வயசு இருக்கும் தோராயமா நிறைய பேருக்கு எல்லாருமே 70+, 80+லாம் போயிருக்காங்க. சூப்பர் மேம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில பேர் வந்து நாங்கள் சேர்ந்து போகணும்னு நினைப்பாங்க. சில பேர்லாம் எங்களுக்கு ஒரு தனியாக இல்லை தொல்லை ஒழிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க கூடயே இருந்து அவங்கள மொத்தமே பார்த்து சில பேருக்கு அந்த சலிப்பு வருது மேம். சில பேருக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா எப்படின்னா எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க மேம். எங்கே போனாலும் எங்கள் அப்பா நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்பா ரிட்டையர்டு, அம்மா மட்டும் இன்னும் கொஞ்சம் வருஷம் சர்வீஸ் இருக்கிறதுனால அப்பா வந்து சமைச்சு கொடுப்பாங்க, காலைல சாப்பாடு கட்டி தருவாங்க. நேற்று கூட மேம் ஃபோன் பண்ணி அப்பா எங்க இருந்தாலும் அமிச்சிடமா ஆட்டோ போட்டு நான் எப்படினாச்சும் கேட்டு பார்த்துக்க கூப்பிடுவேன் மேம். அந்த மாதிரி போகும். தட்ஸ் ட்ரூ மேம். சில பேருக்கு அது சலிப்பு வருது, சில பேருக்கு அப்படி இருக்க முடியல. லைக் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் இது இந்த ஏரியாவில் டிஃப்ரெண்ட் இது இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதை வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து இன்னொரு நியூ ஆக்டிவிட்டி நான் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் பேட்மிண்டன் விளையாடணும் அனு அப்படி நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்து ப்ளே பண்ண வச்சிருக்கோம். நாங்கள் வந்துட்டு அது எல்லாமே 60-70 இருப்பாங்க. எல்லாமே எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களோட சீனியர்ஸ் எல்லாமே 50+ங்க. சூப்பர் மேம். ஓகே ஓகே. ஓ மை காட். 92 ஏஜ்லலாம் இருந்திருக்காங்க எங்களுக்கு. 92 ஆல்மோஸ்ட் 99ல ஒருத்தர் இருந்தாங்க எங்களுக்கு. ஆமா 99ல வெரி ஆக்டிவ்ங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் இப்படி இருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அவங்க கிட்ட கற்றுக்கணும். லைக் நம்ம மேம் இப்போ ஹாப்பி ஏஜுக்கு நீங்கள் நிறைய இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாப்பியாக ஏஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவீங்க? இல்லை என்ன பண்ணணும்? நாங்கள் வந்து சந்தோஷமாக வயசாகணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரி, இது வரைக்கும் அவங்க குழந்தைங்களை மற்றவங்களை லைக் இன்னொருத்தவங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்களுக்காகவே உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு தேவை வந்து மன நிம்மதி வேணும், பீஸ் வேணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் பார்த்துக்கணும்னா ஃபஸ்ட் உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு நியூட்ரிஷனாக உங்களுக்கு உங்களோட கட்டு வந்து என்ன விரும்புதோ அதை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியலன்றது நோ. நீங்க சாப்பிட்டா சம்டைம்ஸ் வந்து இன்டைஜஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ உங்களுக்கு உங்க உடம்புக்கு என்ன வந்து சாப்பிடணும்னு தோணுதோ ஸோ அது உங்க உடம்பே சொல்லும் வெளியில. இதை சாப்பிட்டா ஐம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்ற ஃபுட் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படிதான் நாங்கள் சொல்வோம். ஸோ இது நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மைல்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து ஜென்ரலி வாக்கிங் போவாங்க, பார்த்துருக்கோம் நம்ம. நிறைய பேர் ஸ்ட்ரென்தனிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ரொம்ப மிஸ் அவுட் பண்றாங்க. ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களோட ஜாயின்ஸ் எல்லாமே இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயின் வருது, knee பெயின், ஷோல்டர் பெயின். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ் நிறைய பேருக்கு எல்டர்ஸ்க்கு யூஸ்வலாக அது காமனாக இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு
ஆக்சுவலி நாங்கள் ஒரு 25லேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அந்த எல்டர்லி ஃபேஸில் வந்து இருக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், நீங்கள் 50+ இருந்தால் கூடமே நீங்கள் இப்போவே யூ ஹேவ் அ டைம் யூ கேன் ஸ்டார்ட் அப்புங்க. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சிம்பிளாக தான் இருக்கும்ல? ஆமாம், வெரி சிம்பிள்ங்க. நீங்கள் போய் ஒரு பெரிய வெயிட் தூக்கணும் அப்படிலாம் ரொம்ப பெருசாக கிடையாது. இட் பி வெரி பேசிக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நியூட்ரிஷன் முக்கியம், எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் சப்போஸ் உங்களால் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியனால வீட்டுக்குள்ளேயே யூ கேன் ஜஸ்ட் வாக் அரௌண்ட். ஸோ சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக் பண்ணலாம், மாடியில் ஏறி நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டூ வெரி பேசிக் எக்ஸசைஸ்ங்க வந்துட்டு. ஸோ இது பண்ணலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, எதையும் பற்றி யோசிக்காதீங்க, தலையில் தயவுசெய்து எதுவும் போட்டுக்காதீங்க. எதுவும் மாற போகிறது நீங்கள் யோசிக்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ, அவ்வளோதான் நான் சொல்வேன். நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க வந்துட்டு. அண்ட் உங்கள் சுற்றி இருக்கவங்களையும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கரெக்ட். ஸோ தட் ஹாப்பி என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க வந்துட்டு. ஸோ பெரியவங்களை நீங்கள் தனியாக விடாமல் அவங்களையும் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுமே குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பீங்களோ சேம் வே அவங்களையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணி அவங்கள எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கலான்றது யோசிங்க. ஓகே, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதான் நான் சொல்கிறேன். சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் அழகாக உங்கள் ஜேர்னியை பற்றி சொன்னீங்க. பெண்கள் நிறைய பேர் தொழில் முனைவர்கள்லாம் மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நிறைய தடைகள்லாம் வந்திருக்கோம். இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்னால் முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல மேம். இப்போ நாங்கள் எல்லாருமே அந்த ஸ்டேஜில் தான் மேம் இருக்கோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து விமென் மென் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜெண்டராக அதை வந்து பிரிக்காதீங்க. மென்னால் தான் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை, விமெனால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது, இல்லை இந்த பிஸ்னஸை விமெனால் தான் பண்ண முடியும், மென்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் இது வேண்டாமே. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல். ஸோ எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. எல்லாருக்கும் என்னென்னா நான் இது பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி சம்பாதிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பேசிகிட்டே இருப்பாங்க தவிர அதை ஆக்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து. ஸோ ஒரு டைம் அது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலுமே அதுவே ஒரு மைண்டில் போயிட்டே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணலையே, நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம இது ட்ரை பண்ணியிருக்கலாமே, இந்த அளவுக்கு வி கேன் இம்ப்ரூவ், நம்ம வந்து பிஸ்னஸ் மாடலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி வந்து யோசிக்கிறது. ஸோ மூணாவது வந்து ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று போடுங்க. பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் மாடலில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது, இது நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற போது ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுங்க. ஸோ யூ கேன் புட் லைக் ஒரு 6 months நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது தான். ஏன்னா 6 monthsல கண்டிப்பாக எனி பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இட் வில் டேக் டைம்ங்க. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் ஒரு 1 year ஒரு 2 years வரைக்குமே நீங்கள் அதை வந்து அதில் நீங்கள் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. 1 or 2 yearsலேயே உங்களுக்கு தெரிய வரும், ஓகே இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண முடியும் நம்மளால. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தானாகவே வருங்க. நீங்கள் எதுவுமே தேடி நீங்கள் போக வேண்டாம். சேலஞ்சஸ்லாம் தானாக தேடி வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி அந்த கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வரீங்கன்றது தான் முக்கியம். ஆஸ் அ விமன் ஆண்டர்பிரினராக ஐ டோன்ட் ஃபீல் தட் மென் விமன் தான் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. ஸோ எனிபடி கேன் வின். சூப்பர் மேம். நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும். எதுனா ஒன்று உங்கள் மனசில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அது என்ன இருக்கும்? நிறையா இருக்குது ஆக்சுவலி. பட் நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ உங்களோட. நான் ஒரு 92 வயசு முதியவர் ஒருத்தவங்கள. ஸோ அவங்களுக்கு பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் எங்களுக்கு அமைஞ்சது எங்களுக்கு. ஸோ ஒரு 6 மாதமாக வந்து நாங்கள் நர்சிங் வீட்டில் போய் பார்த்துக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ பெட்ரிடன், அவங்க கம்ப்ளீட்லி பெட்ரிடன் அவர். ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருமே கிடையாது பார்த்துக்கிறதுக்கு. அவங்களோட பசங்கள்லாம் வந்து டாக்டர்ஸ், அவங்க வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் முடியாமல் இருக்குது, ஸோ ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு நர்ஸ் வேணும் பார்த்துக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு நர்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பி அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு 6 மாதமாக பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து இஸ் வெரி நார்மல், நல்லா பேசுவாங்க, சாப்பிட்றது எல்லாமே நார்மல் தான் அவர். பட் ஆனால் என்னென்னா அவங்களால வந்துட்டு சிரிக்க மாட்டார் அவர். ஸோ சிரிக்கவே மாட்டார் அவர் இது வரைக்குமே. அந்த ஏன் இவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு எனக்கும் ரொம்ப கேள்வி எழும்புச்சு. ஒரு 92 வயசு ஒரு முதியவர், வாழ்க்கையில் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் வந்து அவர் வந்திருப்பார். ஸோ ஏன் இவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, இவரை சிரிக்க வைக்க நம்ம என்ன பண்ணணும், அதுதான் என்னோட இதுவாக இருந்தது, டார்கெட்டாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. ஸோ இவரை வந்து நம்ம எப்படி சிரிக்க வைக்கலாம். ஸோ நர்ஸ் கிட்டையும் பேசினா அவரோட ஹாபீஸ் என்ன, அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அவரை நம்ம எப்படி வந்து சிரிக்க வைக்கிறது, அவரை எப்படி ஹாப்பியாக நம்ம வச்சுக்கிறதுன்ற மாதிரி நான் நிறைய கொஞ்சம் அவரோட மார்க்கெட் ஸ்டடி
பண்ண மாதிரி ஆரம்பிச்சேன் நான் வந்துட்டு. ஸோ ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இதுன்னு நான் கண்டுபிடிக்கவே முடியலங்க என்னால் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஒரு நாள் சரி இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் யூஸ்வலாக விசிட்ஸ் போவோம். நானுமே வந்து நிறைய வீட்டுக்கு போய் நாங்கள் பார்ப்போம். ஸோ அப்படி போகும்போது இந்த முதியவரை போய் நான் பார்க்க வேண்டிய வந்துச்சு. ஸோ நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்னோட சன் வந்து ஒரு சாக்லேட் கேட்டிருந்தார். வரும்போது அம்மா நீங்கள் எனக்கு ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நான் ஒரு 10 rupees டைரி மில்க் வாங்கிட்டு போயிட்டு என் பையனுக்கு ஒன்று, இன்னொருத்தவங்க நர்ஸ் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 டைரி மில்க் நான் வாங்கிட்டு போயிருந்தேன். 10 rupees டைரி மில்க் தான் அது. வாங்கிட்டு போகும்போது என் சனுக்கு சரி அப்புறமா கொடுத்துக்கலாம், வீட்டுக்கு போய் கொடுத்துக்கலாம் சொல்லி நர்ஸ்க்கு ஒன்றும் அப்பா கிட்ட அப்பா நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா வந்து யூ டோன்ட் பிலீவ் படுத்திருந்தவர் எழுந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு தலையாட்டினார் இப்படி. நான் சொன்னேன் சரி அப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாக்லேட்டை மெதுவாக பிரித்து, அவர் டயபெட்டிக்கும் கிடையாது ஏன்னா அதுவும் முக்கியம் ரொம்ப. ஸோ மெதுவாக பிச்சு அவர் கொஞ்சமா நாங்கள் எடுத்து வாயில வச்சேன். நான் வாயில வச்சோன்னே அவர் சிரிச்சாரு பாருங்க. அந்த சிரிப்பு சீரியஸா அது வந்து இட்ஸ் லைக் ஆசம்ங்க, இன்க்ரெடிபிள் தான் நான் சொல்வேன். நல்லா பல்லே கிடையாது அவருக்கு, அந்த பொக்கமாய வச்சு அப்படி சிரிச்சாருங்க. we took a picture actually. அதை நாங்க பிக்சர் எடுத்து அவங்களோட சன்னுக்கு நாங்க அப்ராட்க்கு அனுப்பினோம். ஸோ he felt very என்ன பண்ணீங்கனோ எங்க அப்பா இப்படி சிரிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தது. ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் நாங்கள் பண்ணது. ஸோ நாங்கள் அப்புறமா யோசிச்சோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் லைக் அதான் நான் சொன்னேன், பெரியவங்க வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி இல்லை. இப்போ கிட்ஸுக்கு எப்படி நீங்கள் சாக்லேட் கொடுத்தா சிரிப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுமே அதுக்கப்புறம் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த என்ன விஷயம் பண்ணால் அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும், ஹாப்பியாக வச்சுக்க முடியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே நாங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு ஒரு இன்சிடென்ட் என்னாச்சுன்னா, கோவிட் டைமில் இது நடந்தது. கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் லைக் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வெளிநாட்டில் இருக்க சில்ட்ரன் எல்லாமே வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே பார்த்துக்க முடியாத ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் நிறைய வந்து சர்வீசஸ்லாம் சப்போர்ட் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சிடென்ட் என்னாச்சுன்னா, அவங்க வந்து டிஎன்ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து டிஎன்ஆர்ன்றது என்னென்னா டு நாட் ரெசசிட்டேட்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப லாங் டர்மாக பெட்டாக இருக்காங்க, அவங்களால எதுவும் முடியல அப்படின்ற போது அவங்க சில்ட்ரன்லாம் வந்துட்டு கன்சர்ன் ஃபார்ம் எழுதிடுவாங்க. ஏதாச்சும் நடந்ததுன்னா அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பேஷண்ட் அவர். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்க வேண்டிய இதில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் சர்வீஸ் கொடுத்தோம். நாங்கள் போயிட்டு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. கொஞ்சம் சிக் ஆகிட்டார் அவர். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்பா வந்து எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஸோ நாங்கள் உடனே கால் பண்ணி அவங்க சன் கிட்ட பேசினோம். சார் இந்த மாதிரி அப்பாவுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அனு நீங்களே பார்த்துக்கோங்க அனு, என்னால் இப்போ ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க சன் இல்லை, யாருமே இல்லை, அவங்களோட தூரத்து ரிலேஷன் மட்டும் ஒருத்தர் வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தூரத்து ரிலேஷன். ஸோ நான் அந்த தூரத்து ரிலேஷன் ஒருத்தர் அவர், அதுக்கப்புறம் என்னோட நர்ஸ். ஸோ 3 பேர் போய் தான் அவரோட அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அவர் இறந்துட்டாரு ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்கப்புறமா அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்தபோது தான் அப்போ நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்களோட ஓன் சன்னே டாட்டரே வந்து வர முடியாத ஒரு கட்டத்துக்கு இந்த முதியவர் வந்து தள்ளப்பட்டுட்டாரே, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அந்த டைம் எனக்கு. பட் ஈவன் தோ அந்த கோவிட்னால அவங்களால வர முடியல, அவங்களும் நான் தப்பு சொல்ல விரும்பல. பிகாஸ் அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே ரொம்ப எனக்கு எமோஷனலான ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இவங்களுக்கு நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுனால ஹாப்பி ஏஜிங் ஒரு இது நான் வந்து கொண்டு வந்தேன். ஓகே, நிறைய ஸ்டோரிஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்கு மேம். ஐ திங்க் இதெல்லாம் நாங்கள் காதால் தான் கேட்குறோம். நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த மன நிம்மதி வந்து இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் தான் மேம் சொல்லணும். ஒரு மனுஷனோட அடக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன 10 ரூபாய் சாக்லேட்னால ஸ்மைல் கொண்டு வரதா இருக்கட்டும், நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க. அது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக போகிறவங்களால இந்த மாதிரி நுவான்சஸ்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மேம். தட்ஸ் வேர் அனு மேம் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வித் கேரிஸி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக ஐ திங்க் மோர் தென் 1 hour வந்து இது போயிருக்கு. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து பார்த்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் கேரிஸி அண்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் எங்களோட வந்து சேர்த்து விடுங்க அவங்கள. டேக் கேர் ஆஃப் தெம்ங்க. ஷோர் மேம், ஷோர் மேம். ஐ திங்க் இதுதான் தேவைன்னு நினைக்கிறேன் மேம். இந்த காலகட்டத்தில் பெரியவங்களை பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களையே பார்த்துக்க ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுதான் கேரிஸி. அனு மேம் நம்பர் கொடுத்துருக்காங்க, நாங்களும் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பாருங்கள். தேங்க்யூ. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் வென்று
அர்த்தமுள்ள நேர்காணல். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா வீதி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்